ரூமுக்குள்ளே வந்தாச்சு. என்ன ஸ்விம்மிங் பூல்டா செம்மையாக இருக்கே. நான் அந்த வியூ அங்கே தான் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு தான் போய்கிட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ஹோட்டல், கோடிக்கணக்கில் ரத்தின கற்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் லெமன்டோ பேஷ். 4 லட்சம் மிகப்பெரிய அளவில் அட்வென்ச்சராக தேடி போகிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. மயிலழகு எங்கே போனீங்க? மின்னேரியாவையாக போனாங்க. ஒன்றும் இல்லை, அங்கே 1 2 3 ஸ்டார்ட். இப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெசார்ட்டில் ஒரு நாள் நிற்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் என்னோட சுற்றி பாருங்கள். என்ன சாமானே தெரியாமல் கிடக்கு. ஸோ வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பதுளையில் நிற்கிறோம். பதுளையில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ தங்கி இருக்கிறேன். ஸோ இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் இரவு போயிருந்ததால் விடியத்தான் நாங்கள் வெளியால் இடங்கள் போயிட்டு பார்க்க முடியும். படுத்தா சரி, ஒரே ரகலை தான் போ. குரங்கெல்லாம் வந்து இங்கே அதிகமாக நடமாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விடிய வந்து நாங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பென்சிவான ஹோட்டலில் ஒரு நாள் நிற்கிறதுக்கு எவ்வளவு, ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க, ரூமுக்கு என்ன செலவாகும், சாப்பாட்டுக்கு வந்து இங்கே எவ்வளோ செலவாகும் அப்படின்றது வந்து இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ரூம் ப்ரைஸை கேட்டால் ஆடி போயிடுவீங்களா. டீ போடுறதெல்லாம் வந்து கொண்டு வைப்பாங்க. ஸோ டீயும் போடலாம். கெஃபே வச்சுருக்குறாங்க. காஃபி மேட், க்ரீன் டீ, ப்ரௌன் ஷுகர். ஒரு ஹோட்டல் ரூம் வந்து புக் பண்ணிக்கல வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து நிற்க சில விஷயங்களை கேட்டு வாங்கினாங்க. ஒரு டூத் ப்ரஷ், பேஸ்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் ஹோல் பண்ணி கேட்டால் கொண்டு வந்து கண்டிப்பாக தருவாங்க. அதோட வந்து நம்ம ட்ரெஸ் ஏதாவது அயன் பண்ணணும்னு சொன்னால் அயன் பண்ணி கேட்டால் வந்து நேரடியாக ரூமுக்கு வந்து கொண்டு வந்து தருவாங்க. வந்தாச்சு. இப்போ வந்து நைட்டுன்றதால வந்து வெளியில் எதுவுமே தெரியலை. குரங்கு உள்ளே எல்லாம் வரணும் தானே, டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் கிடக்குனாங்க. ஸோ பார்க்கலாம் விடிய வந்து இந்த இடம் வந்து எப்படி இருக்குதுன்னு. விடிய காலமாக எழுதியாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்படி ரூமுக்குள்ளே வரும்போது ஹாட் வச்சு தான் அந்த லைட் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வேலை செய்ய பண்ணுறது தெரியாது. நிறைய நேரம் வந்து வெயிட் பண்ணி ஒரு ஆள் கூப்பிட்டா கேட்டு தான் எனக்கு தெரியும். இதுதான் அந்த ஹாட் ஹோல்டர். இந்த ஹோல்டருக்குள்ளே இதை வச்சா தான், ரூம் திறந்துட்டு இதை வந்து வச்சா தான் இந்த இதுக்குள்ளே வந்து பவர். இன்னும் ட்ரிக் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்து இது இல்லாட்டிக்கு ஸ்பூனை கொண்டு வந்து இதுக்குள்ளே வச்சாலும் எனக்கு பவர் வந்து ஒன்றாகும். ஸ்பூன் வந்து அதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணலாம். காட்டு இல்லாட்டிக்கு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் வந்து அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த ரூம் வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். ஸோ வந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்னடா இது எப்படி இருக்குது பார்க்க. இரவு வந்து வரைக்குள்ளே இவ்வளோலாம் தெரியல. பட் விடிய செம்மையாக இருக்குது. இப்போ அங்கே தான் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு தான் போய்கிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குது பார்க்க. அந்த காட்டுக்குள்ளே போன ஃபீலாகவே இருக்குது. வாவ், இதில் 2 கதரை போட்டிருக்காங்க. இந்த வாய்க்கால் மாதிரி நடுவில் ஒட்டியிருக்கிறாங்க. செம்மையாக தான் இருக்குது. இன்றைக்கு பகலுக்கு ஒரு சூப்போட வந்து சாப்பாடு ஆரம்பிச்சுட்டு அப்படியே வந்து விடிய சாப்பாட்டுக்கு கடலை, ஒரு முட்டை அப்படின்னு சிக்கன், கொஞ்சம் சோயாபீன்ஸ், இடியப்பம் எல்லாமே எடுத்து சாப்பிட்டு அதோட வந்து ஒரு மிக்ஸ் ஃப்ரூட்டும் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பழங்களும் எடுத்து சாப்பிட்டு அப்படியே வந்து இந்த வியூவை வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது எங்கே வந்து இருக்குதுன்னு சொன்னால் சிகிரியாவுக்கு பக்கத்தில் தான், சிகிரியாவுக்கு பின்னாடி இல்லாட்டிக்கு நான் சிகிரியான்ற ஒரு மலைக்கு வந்து கிட்ட தான் இந்த ஹோட்டல் வந்து இருக்குது. கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவல் வியூ. இது வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு மேலே இருக்கிற ஏரியா. இதுதான் நாங்கள் கீழே நடந்து வந்த இடம். மேலே வந்து மீட்டிங் நடந்தது, அதுக்கு கீழே வந்து அப்படி வரைக்கினா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து மறுபடி மதியத்துக்கு சாப்பிட வந்துடும். ஒரு தந்தூரி சிக்கன், அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை கூட வச்சுருந்தாங்க. ஸோ அதோட வந்து கொஞ்சம் மரக்கறி அப்படி எடுத்துகிட்டு வந்து ஸோ விடிய சாப்பாடு வந்து சாப்பிடாத மதிய சாப்பாடு வந்து மறுபடி சாப்பிட தொடங்கியாச்சு. ஸோமையாக வந்து இப்படி ஹோட்டலில் வந்து அதாவது ஒரு சூப்போட வந்து ஆரம்பித்து பழங்கள் மட்டும் எல்லாமே வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அது வந்து ஒரு எங்களோட வீட்டு சாப்பாடை விட ஒரு வித்தியாசமாக இருக்கும்.
ஸோ அது வந்து உடம்புக்கு நல்லதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து எல்லா டிஷ்ஷையும் அங்கே வச்சுருந்த எல்லா டிஷ்ஷையுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். என்ன சொன்னால் அப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது மறுபடி வந்து எங்களோட மீட்டிங் எல்லாம் தொடங்குறதுக்கு. ஸோ அது மட்டும் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிகிரியாவுக்கு பக்கத்தில், அதாவது சிகிரியாவிலேருந்து 8 தொடக்கம் ஒரு 10 கிலோமீட்டரில் வந்தால் இந்த சிகிரியான ரெசார்ட் அப்படின்றது வந்து அமைஞ்சிருக்குது. வாகனத்தில் போகிறோன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சொன்னால் ரோட்டுகள் வந்து சுற்றி போகணும்னு சொல்லி. இப்படி இந்த இடம் வந்து எப்படி வந்து கட்டியிருக்கணும்னு சொன்னால் நிறைய மரங்களோட அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடம்ன்றது வந்து ஃபுல்லாக அமைக்கப்பட்டிருக்குது. பார்க்குறதுக்கு எப்படின்னு சொல்கிறான், விடிய நடந்து போனீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அப்படி தான் இருக்குது இந்த இடம். ரூமுக்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப மழை பெய்யுது, குடை தந்துருக்காங்க எங்களுக்கு. இப்போ நடந்து போகலாம், சும்மா இருக்க போய் அங்கால சுற்றி பார்க்கலாம் இடங்கள் வந்து எப்படி இருக்குன்னு. செம வெயில் யாழ்ப்பாணம், உங்களுக்கு எல்லா நேரமும் மழை பெய்யும். இன்றைக்கு ஒரு 4-5 இடத்துக்கு மேலே மழை. ஈவினிங் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டீயோட ஒரு சமோசா சாப்பிட்டு கொண்டு இந்த லொக்கேஷனை பார்க்குறது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா இவன் வந்து சாப்பிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு ஹோட்டலில் வந்து நீங்கள் ஏதாவது மீட்டிங்கோ ஏதாவது ஒன்று போய் நின்றீங்கன்னு சொன்னால் 5 நேரம் வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ரூமுக்குள்ளே வந்தாச்சு, இந்த காட்டை போட்டால் ஒன்றாயிடும். ஸோ நேரம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கிட்ட, அது இப்போ தான் எங்களோட மீட்டிங் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துருக்கோம். பக்கத்தில் வந்து மின்னேரியா குளம் அப்படின்னு சொல்லி ஒரு குளம் ஒன்று இருக்குது. இங்கே அங்கே தான் போகிறோம். எங்களுக்கு ஒருத்தருக்குமே இடம் தெரியாது. மெப்பருக்கா போட்டுட்டு ஜஸ்ட் நடந்து போகிறோம். போய் பார்க்கலாம் புது இடம் எப்படி இருக்குன்னு. போகிறதுக்கு வலிக்கிட்டேன்னு வழியால் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்ன செய்ய நெல் சேகரிக்கலாம். நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் நீங்கள் பின்னால் மின்னேரியாவினுடைய ஒரு கிளை ஆறு நினைக்கிறேன் பின்னால் வந்து ஓடிக்கொண்டு இருக்குது. அதை வந்து நடந்து போகிற இடமே வந்து உங்களுக்கு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. ஸோ நான் கிட்ட போயிட்டு அந்த இடத்த காட்டுறேன். வந்துட்டோம். ஆமாம், எந்த பெரிய ஆறுறாப்பா அடிச்சுட்டு போயிடு. எங்கே நடந்து நீங்கள் மயிலராது இது குளம் அல்ல, தங்குவோமா? இந்த இடங்கிற இடம் இருக்கு. மயில் 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 இறகு. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட மயில் இறகு வந்து சாதாரண இடத்துல இருக்குது. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இது எப்படிப்பட்ட ஒரு காட்டு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த வானம் என்ன நீளமாக தெரியுது இரவு. மின்னேரியா குளம் பார்க்க போனோம். மின்னேரியா குளத்தில் இதுவும் இல்லையா, அது ஒரு பெரிய ஆறு. விடிய போனால் தான் வடிவாக பார்க்கலாம். சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு நீச்சல் தராமல் ஒன்று இருக்குது. என்ன ஸ்விம்மிங் பூல் செம்மையாக இருக்கேன் நான் அந்த வியூ. ஓ குதிங்க 1 2 3 ஸ்டார்ட். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், நேரத்துக்கு வந்திருக்கணும். எங்கே போனீங்க? நாங்கள் யானோயா டம்புள் ஓயா என்னோயா போனாங்க, மின்னேரியா ஓயாக போனாங்க. அங்கே ஒரு ஓயாவும் இல்லை ஒன்றும் இல்லை. அங்கே நல்லா இருக்கேண்ணே. ரெஸ்டாரண்ட்ஸு கீழே இருக்குது. அப்படி ஸ்விம்மிங் பூலுக்கு போய் நீச்சல் அவளை விட்டுக்கலாம் போடாது. அங்கே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போகணும். என்ன இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே ஆற்று தண்ணியில் குடிக்கிற மாதிரி எல்லாம் வராது. சரியாக தடி வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சாப்பிட போகிறோம். சாப்பிட போயிட்டு அங்கே பார்க்கலாம் அப்படி நைட்டுக்கு என்ன சாப்பாடு தான் சாப்பிட முடியுதா? என்ன சாமானே தெரியாமல் கிடக்கு. இல்லை உருளைக்கிழங்கு ஒரு முறையும் அப்படிதான். இந்த ஒரு ரெசார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே நினச்சி கூட நாங்கள் பார்க்கல. இப்படி வந்து எக்ஸ்பென்சிவான டைமண்ட் அதெல்லாமே வந்து இங்கே இருக்குது. 32 இவ்வளோதுக்குள்ள இது என்ன கல் ஐயா? லெமன் டொபாஷ் எவ்வளவு? இதெல்லாம் பெரிய அமௌண்ட் ஆகும். ஒரு கேரட் கிட்டத்தட்ட 2000 ரூபா வரும். 2000 ரூபா ஒரு கேரட் 210 கேரட் இருக்கு. அப்போ 4 லட்சம் ரூபா. இது 4 லட்சம் ரூபா. இது ஜஸ்ட் 80,000. அது நீங்கள் எது எடுக்க போகிறீங்க? தனிக்கல் எடுத்துங்க. ஜஸ்ட் 25,000. ஏன் எடுத்துட்டு வாங்கல்ல ஐயா, நாங்கள் பிறகு வாரம் போட்டு காசு
$500 $870 $240 வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த கையை மாற்றணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இது வந்து இந்த ஹோட்டலில் பல்கனியில் ஒன்று வச்சிடும். நல்லா மழை பெய்யுதுன்னு. ஸோ 2வது நாள் வெளிக்கிட்டாச்சு. 2வது நாள் இன்னைக்கு விடிய ப்ரோக்ராம் இருக்குது. அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடணும். என்ன சொன்னால் இப்படியான ப்ரோக்ராம் இல்லாட்டி ஏதாவது ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டோ இல்லாட்டி ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கே 5 நேரம் சாப்பிட வேண்டியிருக்கு. சாப்பிடலாம், சாப்பிடாம விடலாம். பட் என்னென்னா அந்த புஃபே அப்படின்றது வந்து வைக்கைக்குள்ள வந்து நிறைய ஐட்டங்கள் வைப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டாவே எக்கச்சக்கமாக வந்துடும். ஹோட்டலில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த ஜங்காக இருப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட வருத்தங்கள் பெருசாக வராது. அதுக்கு காரணம் நிறைய ஐட்டங்கள் இருக்கும் அவங்களோட சாப்பாடு மெனுவில். சோயாபீன்ஸ் இருக்கும், அது இது மரக்கறி நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் உண்மையாகவே. ஸோ இப்படியே இடத்துக்கு வந்தால் சாப்பிட்டு கழிச்சுப்படுவோம். சுண்டை காலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முட்டை அப்படியுமே வந்து கொஞ்சம் மரக்கறி எல்லாமே எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு ஸோ அந்த லொக்கேஷன் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு ஈவினிங் போல் லஞ்ச் அப்படியே வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் ரூமை விட்டு வெளிக்கிட்டாச்சு, இந்த ஹோட்டலை விட்டு வெளிக்கிட்டாச்சு. இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க சிகிரியா மலைக்கு கிட்டே இருக்கக்கூடிய இந்த சிகிரியானா ரெசார்ட் அப்படின்ற ஒரு இந்த ரெசார்ட்டில் வந்து நிற்கிறதுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் அப்படின்னு சொன்னால் ஒரு வகையாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 30,000 இருந்து 48,000 ரூபாய் வரை செலவாகும் உங்களுக்கு வந்து சாப்பாடோட சேர்த்து, அங்கே 5 நேர சாப்பாடோட சேர்த்து. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோட்டலில் இவ்வளோ பணம் கொடுத்து நீங்கள் வந்து கற்பீங்களா இல்லை அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போகிற வழியில் மறுபடி வந்து யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் திரும்பக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட இடங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் எப்படி இடத்துக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறேன். இது என்ன இதுக்குள்ள மேலடாக்கு குரங்கு தான். சூச்சாக்க போகிறோம். சூச்சா ஆக்குளத்துறையும் காண இல்லை. பாத்ரூம் நீட்டாக தான் வச்சுருக்குறாங்களோட உள்ள.